ஹாய் எம்டி பாக்கெட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். அதாவது இப்பவே சிம்பாலிக்கா சொல்லிடுறேன், வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரா இருந்தாலும் வீடியோவை பார்க்கும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் பிடிக்கவே இல்லைன்னா ஜஸ்ட் கமெண்ட்ல வந்து எது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஓகேவா? அண்ட் நம்ம இன்னைக்கு என்ன விஷயத்த பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பொங்கல் டைம்ல நம்மள பொங்கல் கூட சாப்பிட விடாம ஓயாம ஒரு விஷயத்த பேசி வளர்த்திட்டு இருந்தாங்களே, அந்த விஷயத்த பத்தி தாங்க பேச போறோம். எக்ஸாக்டா நீங்க யோசிக்கிற அதே விஷயம் தான் வடக்குப்பட்டி ராமசாமி மூவி. அந்த மூவியை பத்தி தான் பேச போறோம். வாங்க போலாம். இந்த சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்திட்டு தெரிஞ்சிய அந்த ராமசாமி தானே நீ? நான் அந்த ராமசாமி இல்ல. நம்ம சந்தானம் மற்றும் அவரது சகாக்கள், அதாவது அவர் கூடவே எப்போதும் நடிச்சிட்டு இருக்காங்க நடிகர் பட்டாளம் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இந்த படத்துலயும் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருக்கிற ஹீரோ வந்து அந்த மக்களோட மூட நம்பிக்கையை பயன்படுத்தி அவர் எப்படி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறாரு, அண்ட் அந்த மக்களுக்கு அந்த மூட நம்பிக்கையை அவர் பயன்படுத்தி தான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறாருன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்றதுதான் படத்தோட கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி அப்படியே ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம பொதுவாகவே சந்தானம் அவர்களோட படம்னா நம்மளோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? இருக்கக்கூடிய ஒரே எதிர்பார்ப்பு, அடடா நம்ம சந்தானம் படத்துக்கு போறோம், ஒரு 2 மணி நேரம் எந்த பிரச்சனையும் இருக்காது, கவலையை மறந்துட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு வரலாம் அப்படின்ற எண்ணத்தோட தான் போவோம். பட் அந்த எண்ணம் இந்த படத்துல பூர்த்தி அடைஞ்சுதா? கண்டிப்பா காமெடிஸ் வரும்போது இந்த காமெடிக்கு சிரிக்கலாமா வேணாவா, நம்ம சிரிச்சா பக்கத்துல இருந்து யாருன்னா பார்த்து நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுச்சு. ஒருவேளை இந்த யோசனை நமக்கு மட்டும் தான் வந்துச்சுன்னு அப்படின்னு பார்த்தா, நம்ம பக்கத்துல உட்காந்து இருக்கவங்களும் ஒரு காமெடி சீன் கூட ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி சீரியஸா அதுல எதனா இருக்குதா அப்படின்னு பார்த்தா சீரியஸாவும் எதுவும் இல்லை. பட் காமெடி சீன் வரும்போது தேட்டர்ல ஒரு கிளாப்ஸோ ஒரு ஆரவாரமோ நம்மளால பார்க்க முடியல. அப்படி நீங்க யோசிக்கலாம், அப்படின்னா படத்துல வந்து வாய்விட்டு சிரிக்கிற மாதிரி காமெடிஸ் எதுவுமே இல்லையா, ஜாலியா என்ஜாய் பண்ண முடியாதா அப்படின்னா நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்க கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் வெயிட் பண்ணணும். லாஸ்ட் அந்த 15 மினிட்ஸ் வந்து உங்களை எந்த அளவுக்கு வந்து அப்படியே கூட்டு போறாங்களோ அந்த 15 மினிட்ஸ்ல உங்களோட சிரிப்பை மொத்தமே ஒன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ற அளவுக்கு ஓவராலா வேற லெவல் ஃபன் கொடுத்துருப்பாங்க. அந்த 15 மினிட்ஸ் வேற லெவல்ல ஜாலியா ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அண்ட் வடக்குப்பட்டி ராமசாமி படத்து மேல இந்த எதிர்மறை விமர்சனம் மாதிரி படத்துல எந்த ஒரு முரண்பட்ட கருத்துக்களோ இல்ல முற்போக்கு சிந்தனைகளுக்கு எதிரான கருத்துக்களோ எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் பார்க்கல. ஆனா இந்த எதிர்மறை விமர்சனங்கள், இந்த நெகட்டிவ் ஷேட் தான் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். இந்த சிவாஜி படம் பார்க்கும்போது, ரஜினி சார் நடிச்ச சிவாஜி படம் பார்க்கும்போது ஒரு டைலாக் ஒன்று வரும். அந்த டைலாக்ல என்னன்னா, அவனை அப்படியே விட்டுருந்தா ஒரே ஒரு காலேஜ் கட்டு போயிருப்பான், அவனை நீங்க உசுப்பி விட்டீங்க ஊருக்கு ஒரு காலேஜ் கட்டு போறான் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான டைலாக் வரும். அதே மாதிரிதான் இந்த படத்துல அந்த விமர்சனத்தை நம்ம அப்படியே விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படமா போயிருக்கும். அண்ட் நீங்க உருட்டுல அந்த படம் ஒர்க்கிங் டேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. மொத்தத்துல இந்த படத்தை நீங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க, அம்மா அப்பா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே கூப்பிட்டு போயிட்டு ஒன்னா உட்காந்து பார்க்கலாம். முகம் சுளிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. அண்ட் இந்த படத்தை தாராளமா நீங்க ஒரு வாட்டியாவது தியேட்டர்ல பாக்குறதுக்கு ஒரு வர்த்தான படம் தான். ஒரு வாட்டிக்கு மேல நீங்க பார்க்க கூடாதா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நீங்க அந்த அளவுக்கு விலை வெட்டி இல்லாம வந்தீங்கன்னா தாராளமா பார்க்கலாம்.